உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி பயிற்சியாகி மே மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. மீனத்துக்கு 40 நாள் இருப்பாங்க. அப்படி இந்த 40 நாள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? விருச்சிக ராசிக்கு அவங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்ப இவங்களுக்கு 1ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடம் மேஷம், அதுவும் செவ்வாயுடைய வீடு தான். அப்ப இவங்க 2 ஆதிபத்தியம் செவ்வாய் பகவான் பெறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதைத்தான் பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்ப செவ்வாய். இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வீக புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய பூர்வீக சொத்து, இல்லை உங்களுடைய சொத்து பிரிக்கணும், இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணங்கள் உருவாகும். அப்ப பூர்வீக சொத்து பிரிச்சிடலாமா, இல்ல பூர்வீக சொத்து இத்தனை நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு செஞ்ச குழப்பம் வந்துட்டே இருந்துச்சு, அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நேரம். அதே சமயம் சிலர் பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க, இல்ல கோர்ட்டு கட்சி அப்படி நடந்துட்டு இருந்திருப்பாங்க. இது இப்ப பைசல் ஆகக்கூடிய டைம். இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் இது பூர்வீக சொத்து உங்களுக்கு இந்த பீரியட்ல பைசல் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் பூமி காரகன். அப்ப இந்த பூமியினால வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்க இந்த பீரியட்ல இந்த 40 நாள்ல நீங்க கணக்கு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாவது கொடுப்பீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு, இல்லைன்னா காடு தோட்டம் இது மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவீங்க. இதற்கு உண்டான ஒரு அருமையான டைம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செவ்வாயும் சனியும் சேர்க்கை. இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருக்கிறதுனால ஏதாவது குழப்பங்கள், ஒருத்தரை நம்ம நம்புறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தரை நம்பி ஒரு பணம் கொடுக்குற, எடுத்து வைங்க மறுபடியும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்படி கொடுக்க வேண்டாம். அது போக பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட முழு பொறுப்பு ஒப்படைக்கிறோம், அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம். இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக இந்த 15/4/2026 இருந்து 22/4/2026 இந்த 8 நாட்களுமே செவ்வாயும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திரத்துல பயணம் செய்வதால் அந்த டயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8 நாள், இந்த 8 நாளும் நீங்க சுபகாரியம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் பண்ண வேண்டாம். எந்த சுபகாரியத்தையுமே செய்யறதுக்கு டேட் குறிக்க வேண்டாம். எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த டேட்டை தள்ளி போடுங்க தயவு செய்து. ஏன்னா அந்த சமயத்துல ஏதாவது ஒரு பிரளயம், ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு அசிங்கம், இது மாதிரி ஏதாவது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலேயே மேச ராசியில ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சமடைகிறார். அப்போ அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது செவ்வாயுடைய வீட்டுல உச்சம் அடைகிறதுனால கண்டிப்பா அவங்க 10ஆம் இடத்து அதிபதி. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். அப்போ இப்ப இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில்ல கண்டிப்பாக நீங்க கொஞ்சம் நஷ்டப்பட்டிருக்கிறீங்க. தொழிலே கொஞ்சம் விருத்தியாகாம போயிட்டு இருக்குது. அடுத்தவங்களை நம்பியும் மோசம் போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப தொழில் இது மாதிரி ஆயிப்போச்சு, என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க.
இல்லைன்னா தொழில்ல வேலை ஆட்கள் சரிவர அமையாமல் போயிட்டு இருக்கும். இல்லை நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்போ வந்து அஃபீஷியலாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு உங்க கூட பழகிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, அவங்களால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், நாம் இந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போயிடலாம், எதுக்கு வீணா மனஸ்தாபம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போகக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. அது போக நீங்க எதிர்பார்த்த சேலரி அது இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். அது போக ப்ரமோஷன் அது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த 1 வருஷம் 2 வருஷ காலமாக அந்த ப்ரமோஷனும் இந்த வருடத்தில் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி டயத்துல கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் உச்சமானதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் படிக்கலாம். அதே சமயத்துல ஒரு வெளிநாடு போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணினாலும் அது நடக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க, அது வந்து கிடைச்சும் கிடைக்காம போயிட்டு இருக்குது, அந்த கோர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா நான் சொன்ன பீரியடு அந்த 8 நாள் மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சில முக்கியமான காரியங்களை மட்டும் தள்ளி போட்டுருங்க. அந்த பீரியட்ல அந்த 8 நாள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நல்ல விஷயம். அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருப்பாங்க. அப்ப அந்த புதன் பகவானால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதுபோக ஐடி செக்டர்ல ஐடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷனோ இல்லை ஏதாவது ரூபத்துல உங்க மனசுக்கு திருப்தியான விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய வேலையில கண்டிப்பாக நடக்கும். நீங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்கவிருக்கிறது. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாங்க. உங்க 5ஆம் இடத்துல தான் உங்க ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சுப விரய செலவுகள் இந்த பீரியட்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களை தேடி வரும். அப்ப அந்த சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது காது குத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், வளகாப்பு இப்ப நீங்க பண்ணுங்க, தப்பு இல்லை. அது போக உங்களுக்கு வந்து ஏதாவது இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா வீடு கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ரூபத்துல நல்லது செஞ்சுக்கலாம். அது வந்து சுப விரைய செலவுகளா இருக்கணும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா உங்க கையில காசு இருந்தாவோ பணம் இருந்தாவோ ஏதாவது ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா விரைய செலவுகளை இழுத்துட்டுரும். அப்ப அந்த விரைய செலவுகள் வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் அதிகாரமும் நம்மகிட்ட ஜாஸ்தி, கொஞ்சம் முன்கோபமும் ஜாஸ்தி. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகாரத்தினாலேயோ நம்மளுடைய பேச்சாலேயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலர் நமக்கு வந்து பகையாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சொந்த பந்தமாகவும் இருக்கலாம், பழக்க வழக்கமாகவும் இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்போ நாம வந்து இப்போ பகைத்து கொண்டால் 10 வருஷம் ஒருத்தரோட நல்லா பழகி இருப்பீங்க. இன்னைக்கு ஏதோ சின்ன சங்கடத்துல நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பேசி அவங்கள பகைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 வருஷம் நட்பு போச்சா? அப்ப தயவு செய்து அது மாதிரி பகைத்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த இடத்துலையும் பேசுங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டு வார்த்தையை விட்டுற வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருப்பது இந்த பீரியட்ல ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அமைதியா இருப்பீங்க. ரெண்டாவது இந்த பதிவே உங்களுக்கு தான். கண்டிப்பா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்பதான் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின்
ஜி கோபால். நன்றி, வணக்கம்.